ஒருவரை நம்புவது தவறில்லை, ஆனால் கண்மூடித்தனமாக நம்புவது உங்கள் வாழ்க்கையே ஆபத்தில் தள்ளும். சிலர் உங்கள் முன்னால் சிரிப்பார்கள், ஆனால் உங்கள் பின்னால் உங்கள் நம்பிக்கையே ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். சிலர் இனிமையாக பேசுவார்கள், ஆனால் அவர்களின் எண்ணங்கள் இனிமையாக இருக்காது. சாணக்கியர் சொல்கிறார், ஒருவரின் வார்த்தைகளை வைத்து அவரை மதிப்பிடாதே, அவரின் செயல்களை வைத்து அவரின் உண்மையான முகத்தை அறிந்து கொள். இன்று இந்த வீடியோவில் ஒருவரின் உண்மையான முகத்தை அறிய உதவும் 5 ரகசிய அறிகுறிகளை பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தால் யார் உண்மையானவர், யார் போலியானவர், யார் உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்து தரக்கூடியவர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மைண்ட் மோட்டிவேஷன் தமிழ். வாழ்க்கையில் முன்னேற அறிவு மட்டும் போதாது. யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும், யாரிடம் உங்கள் ரகசியங்களை பகிரக்கூடாது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் தவறான மனிதரை நம்புவது தவறான முடிவை எடுப்பதை விட ஆபத்தானது. ஒரு தவறான முடிவு உங்கள் பணத்தை இழக்கச் செய்யலாம், ஆனால் ஒரு தவறான மனிதர் உங்கள் அமைதியையும் நம்பிக்கையையும் மன உறுதியையும் அழிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இப்படியான வாழ்க்கை அறிவு, சாணக்கிய சிந்தனை, மோட்டிவேஷன் வீடியோஸ் வேண்டுமெனில் மைண்ட் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது நேராக விஷயத்திற்கு போகலாம். பாயிண்ட் 1. அவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. ஒருவரின் உண்மையான முகத்தை காட்டும் முதல் அறிகுறி அவர்களின் வார்த்தைக்கும் செயலுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம். சிலர் பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுவார்கள். நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன், நீ எனக்கு முக்கியம், என்னை முழுவதும் நம்பலாம். ஆனால் உண்மையில் உங்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வார்த்தைகள் எளிது, செயல்கள்தான் உண்மை. ஒருவர் உங்களை உண்மையாக மதிக்கிறார் என்றால் அவர் அதை வெறும் பேச்சில் மட்டும் காட்ட மாட்டார். அவரின் நேரம், செயல், பொறுப்பு, நடத்தை, முறை மூலம் காட்டுவார். சாணக்கியர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். ஒருவரின் வாக்குறுதியை நம்புவதற்கு முன் அவர் கடந்த காலத்தில் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். ஏனெனில் மனிதனின் பழைய செயல்கள் அவனின் உண்மையான குணத்தை காட்டும் கண்ணாடி. அவர் அடிக்கடி வாக்குறுதி கொடுத்து அதை காப்பாற்றாமல் விட்டால் அது ஒரு சிறிய விஷயம் அல்ல, அது அவரின் குணத்தின் வெளிப்பாடு. அவர் இன்று சிறிய விஷயத்தில் பொய் சொன்னால் நாளை பெரிய விஷயத்திலும் பொய் சொல்ல முடியும். அதனால் ஒருவரை மதிப்பிடும்போது அவர் என்ன பேசுகிறார் என்று மட்டும் பார்க்காதீர்கள், அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனியுங்கள். பாயிண்ட் 2. அவர்களுக்கு லாபம் இருக்கும்போது மட்டும் நெருக்கம் காட்டுவார்கள். இரண்டாவது அறிகுறி, அவர்கள் உங்களை தேடுவது அவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும்போது மட்டும். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நண்பர்களாக வரமாட்டார்கள், தேவையாக வருவார்கள். அவர்களுக்கு பண உதவி வேண்டுமென்றால் உடனே உங்களை நினைப்பார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டுமென்றால் உங்களை தேடுவார்கள். அவர்களுக்கு ஆதரவு வேண்டுமென்றால் இனிமையாக பேசுவார்கள். ஆனால் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அவர்கள் பிஸியாகி விடுவார்கள். இவர்கள் உறவுகளை மனதால் வைத்திருப்பதில்லை, பயனால் வைத்திருப்பார்கள். ஒருவரின் உண்மையான முகம் அவருக்கு உங்களிடம் தேவையில்லாத நேரத்தில் தெரியும். அவருக்கு உங்கள் உதவி தேவையில்லை, உங்களிடம் இருந்து எந்த லாபமும் இல்லை. அப்படி இருந்தும் அவர் உங்களை மதிக்கிறாரா, உங்களை நினைக்கிறாரா, உங்கள் நலனை கேட்கிறாரா? அப்படியானால் அவர் உண்மையானவர். ஆனால் தேவை இருக்கும்போது மட்டும் மெசேஜ், தேவை இருக்கும்போது மட்டும் கால், தேவை இருக்கும்போது மட்டும் ரெஸ்பெக்ட் என்றால் கவனமாக இருங்கள். நீங்கள் மனிதர், யாருடைய பயன்பாட்டு பொருள் அல்ல. நீங்கள் உதவலாம், ஆனால் உங்களை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. பாயிண்ட் 3. உங்கள் எல்லைகளை மதிக்க மாட்டார்கள். மூன்றாவது ரகசிய அறிகுறி, அவர்கள் உங்கள் பவுண்டரிஸை மதிக்க மாட்டார்கள். உங்களுக்கு விருப்பமில்லாத விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்ய சொல்வார்கள். நீங்கள் இல்லை என்றாலும் அதை ஏற்க மாட்டார்கள். உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள அதிக ஆர்வம் காட்டுவார்கள். உங்கள் நேரம், அமைதி, தனிமை, முடிவுகள் இவற்றை மதிக்காமல் நடப்பார்கள். ஒரு நல்ல மனிதர் உங்கள் இல்லை என்பதையும் மதிப்பார். ஒரு சுயநலமான மனிதர் உங்கள் இல்லை என்பதை கேள்வி கேட்பார். நீங்கள் யாரிடமும் எல்லை வைப்பது தவறல்ல, அது உங்கள் சுயமரியாதையின் பாதுகாப்பு. சாணக்கிய சிந்தனையில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்படுகிறது. உங்கள் ரகசியங்களை எல்லோரிடமும் பகிராதீர்கள். ஏனெனில் காலம் மாறும்போது மனிதர்களும் மாறலாம். இன்று உங்களுடன் நெருக்கமாக இருக்கும் ஒருவர் நாளை அதே நெருக்கத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம். அதனால் உங்களின் பலவீனம், பயம், பணநிலை, குடும்ப பிரச்சனை, எதிர்கால திட்டம் இவற்றை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். ஒருவர் உங்கள் எல்லையை மதிக்கவில்லை என்றால் அவர் உங்கள் அமைதியையும் மதிக்க மாட்டார். பாயிண்ட் 4. பலவீனர்களிடம் அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். நான்காவது அறிகுறி மிகவும் முக்கியமானது.
ஒருவர் உங்களிடம் எப்படி நடக்கிறார் என்பதை மட்டும் வைத்து அவரை மதிப்பிடாதீர்கள். அவர் தன்னை விட பலவீனர்களிடம் எப்படி நடக்கிறார் என்பதை கவனியுங்கள். உதாரணமாக, ஹோட்டல் ஸ்டாஃப், செக்யூரிட்டி, டிரைவர், ஜூனியர் எம்ப்ளாயி, சாதாரண ஒர்க்கர் அல்லது அவரிடம் எதுவும் எதிர்பார்க்க முடியாத மனிதர்கள். அவர்களிடம் அவர் மரியாதையுடன் பேசுகிறாரா அல்லது அதிகாரம் காட்டுகிறாரா? அவர்களின் தவறை அமைதியாக சொல்கிறாரா அல்லது அவமதிக்கிறாரா? ஒரு மனிதனின் உண்மையான குணம் அவன் பயப்படாதவர்களிடம் எப்படி நடக்கிறான் என்பதில் தெரியும். உங்களிடம் அவர் நன்றாக நடக்கலாம், ஏனெனில் உங்களிடம் ஏதாவது லாபம் இருக்கலாம். ஆனால் லாபம் இல்லாதவர்களிடம் அவர் எப்படி நடக்கிறார் என்பதுதான் உண்மையான சோதனை. மரியாதை என்பது ஸ்டேட்டஸ் பார்த்து கொடுக்கப்படக்கூடாது, மனிதன் என்ற காரணத்திற்காக கொடுக்கப்பட வேண்டும். ஒருவர் பணம், பதவி, அதிகாரம் உள்ளவர்களிடம் மட்டும் பணிவாகவும் சாதாரண மக்களிடம் கடுமையாகவும் நடந்தால் அவர் உள்ளுக்குள் அகங்காரம் கொண்டவர். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனெனில் இன்று அவர் மற்றவர்களை அவமதிக்கிறார், நாளை உங்களிடம் லாபம் இல்லை என்று நினைத்தால் உங்களையும் அதேபோல் நடத்துவார். பாயிண்ட் 5, உங்கள் வளர்ச்சியை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? 5வது அறிகுறிதான் மிக முக்கியமானது. ஒருவரின் உண்மையான முகம் உங்கள் துன்பத்தில் மட்டும் தெரியாது, உங்கள் வெற்றியிலும் தெரியும். நீங்கள் தோல்வியடைந்த போது சிலர் உங்களை ஆறுதல் கூறுவார்கள், ஆனால் நீங்கள் வெற்றி பெறும்போது அவர்கள் முகம் மாறிவிடும். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்கிறார்களா அல்லது அமைதியாக பொறாமை கொள்கிறார்களா? நீங்கள் புதிய வேலை பெற்றால் சூப்பர், இன்னும் உயரப்போ என்று ஊக்கப்படுத்துகிறார்களா அல்லது அது பெரிய விஷயமில்லை, லக்கு தான், நீண்ட நாள் பார்க்கலாம் என்று உங்கள் வெற்றியை சிறிதாக்குகிறார்களா? உங்கள் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாதவர் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கமாக இருக்கக்கூடாது. ஏனெனில் பொறாமை கொண்ட மனிதர் நேரடியாக தாக்க மாட்டார், மெல்ல மெல்ல உங்கள் நம்பிக்கையை குறைப்பார், உங்கள் கனவுகளை கேள்வி கேட்பார், உங்கள் தைரியத்தை உடைப்பார், உங்கள் மனதில் சந்தேகத்தை விதைப்பார். அதனால் உங்கள் கனவுகளை எல்லோரிடமும் சொல்ல வேண்டாம், உங்கள் வளர்ச்சியை எல்லோரிடமும் நிரூபிக்க வேண்டாம். அமைதியாக உழையுங்கள், முடிவுகள் பேசட்டும். நண்பர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? எல்லோரும் உங்களுக்கு எதிரி இல்லை, ஆனால் எல்லோரும் உங்களுக்கு நலம் நினைப்பவர்களும் இல்லை. அதனால் சந்தேகத்துடன் வாழ வேண்டாம், ஆனால் விழிப்புடன் வாழுங்கள். யாரையும் வெறுக்க வேண்டாம், ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். நம்பிக்கை என்பது ஒரு பரிசு, அதை எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடாது, அதை சம்பாதிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது உங்கள் உரிமை. உங்கள் அமைதியை கெடுப்பவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், உங்கள் மதிப்பை குறைப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், உங்கள் கனவுகளை சிரிப்பவர்களிடம் உங்கள் எதிர்காலத்தை பகிர வேண்டாம். உண்மையான மனிதர்கள் உங்களை பயன்படுத்த மாட்டார்கள், உங்களை உயர்த்துவார்கள். உண்மையான மனிதர்கள் உங்கள் பலவீனத்தை ஆயுதமாக்க மாட்டார்கள், உங்களுக்கு பலமாக இருப்பார்கள். உண்மையான மனிதர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார்கள், உங்கள் வெற்றியில் மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டால் மதியுங்கள், மற்றவர்களிடம் தூரம் வையுங்கள். அதுவே அறிவு, அதுவே சாணக்கிய சிந்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் போலியான மனிதர்களை அடையாளம் காண இந்த 5 அறிகுறிகளையும் மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஏனெனில் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஒரு நல்ல அறிவுரை ஒருவரை பெரிய ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றும். மேலும் இப்படியான மோட்டிவேஷன், லைஃப் லெசன்ஸ், சாணக்கிய விஸ்டம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வேண்டுமெனில் மைண்ட் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தில் ஒருவரின் உண்மையான முகம் உங்களுக்கு எப்போது தெரிய வந்தது? நான் உங்கள் நண்பன். இது மைண்ட் மோட்டிவேஷன் தமிழ். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கை வையுங்கள், ஆனால் உங்கள் அறிவை தூங்க விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.